அதுதான் நான் சொன்னேன். The difference is அந்த எக்ஸ் ஃபேக்டர். அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே தேடுற ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டல் அது எஸ்பெஷலி டாக்டரும் இப்போ எங்களை மாதிரி டாக்டரும் ஹாஸ்பிட்டல்னா கண்டிப்பாக நானும் பார்க்க நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போவும் ஒரு ஓடி டெக்னீஷியன் தேடிட்டே இருக்கேன். அவங்கள மாதிரி அசஸ் பண்ண முடியல. நான் வந்து தாராளமாக ஒரு டாக்டருக்கு கொடுக்குற சேலரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஈக்குவலன்ட் ஸ்கில் தான். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்களோட டிகிரி வந்து அதுக்கு அதோட லிமிடேஷன்ல இல்லை. நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்கன்னா படிக்கிற வரைக்கும் தான் டிகிரியோட லிமிடேஷன் தான். வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில் ஒன்லி மேட்டர்ஸ். டிகிரி நாட் இஸ் நாட் தட் இருந்தால் தான் நம்மளால ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த முடிச்சு நீங்கள் ஒரு உங்களோட ஐடென்டிட்டி இதோட கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் லேட்டரல் என்ட்ரி நீங்கள் ஓடிக்குள்ளே போகலாம். ஓடியில் உங்களோட ஸ்கில் நீங்கள் அப்புறம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். கேட்குறீங்கல்ல, டெவலப் பண்ணி லேட்டரல் என்ட்ரி வேற ஸ்ட்ரீம்குள்ளே போய் உங்களுக்கு அதுதான் பிடிக்குது. ஏன்னா நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட ஒரு மைண்ட் செட்டோட போவீங்க. வேற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வை யூ சூஸ் கிரிட்டிக்கல் கேர் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் நீங்க ஷைன் ஆகுங்க. சப்போஸ் அது வரல, நீங்க ஹாஸ்பிட்டல் வேற ஃபீல்ட் பாக்குறீங்க, அதுக்குள்ள ஒர்க் பண்ணணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒர்க் பண்ணி அதுல நீங்க ஷைன் ஆகுங்க. கரெக்ட்டா டயட் சாப்பிடல, டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும். அதுல உங்களுக்கு ப்ராப்பரா செக்அப் பண்ணிட்டே சொல்றது இந்த சாலரி. அதுக்கு அப்புறம் கீமோதெரபி வேணா கீமோதெரபி கொடுக்கணும், ரேடியேஷன் வேணா ரேடியேஷன் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் முடிக்கணும். ட்ரீட்மெண்ட் முடிக்கும்போது வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும்போது நீங்க கேள்வியை மைக்ல கேள்வி எல்லாருக்கும் கேட்பாங்க. சார் முடிக்கட்டும். செகண்ட் क्वेश्चन ஃபார் திஸ் குரூப். ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டர். ஓகே, இந்த கேண்டிடேட்